மதுரை நோக்கி செல்லும் கள்ளழகரை தல்லாக்குளத்தில் ஏராளமான மக்கள் எதிர் சேவை செய்து வரவேற்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளழகர் திருக்கோயிலுடைய சித்திரை திருவிழாவுடைய 4ஆம் நாள் நிகழ்வான கள்ளழகர் எதிர் சேவை, அதாவது மதுரை வருகின்ற அழகரை எதிர்கொண்டு அழைக்கின்ற இந்த சேவை காரணமாக மதுரை நகர் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக இருக்கிறது. மதுரை மட்டுமல்ல, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது மதுரையில் குவிந்திருக்கிறார்கள். நேற்று அழகர் கோயிலிலிருந்து கள்ளழகர் வேடத்தில் இருந்து கிளம்பிய அழகர் இன்று அதிகாலை மதுரை 3 மாவடி என்ற பகுதியில் அவரை எதிர்கொண்டு அழைக்கின்ற எதிர் சேவை நிகழ்வு துவங்கியது. இது துவங்கிய பின்பு மதுரை நகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபங்களிலும் சென்று இந்த அழகரை நேரடியாக பக்தர்களுக்கு தரிசனம் காண்பித்து விட்டு வழிநெடுக இருக்கக்கூடிய மண்டபங்களில் அழகர் எழுந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 500 மண்டபங்கள் இது போன்று இருக்கின்றன. மதுரையில் இருக்கக்கூடிய தல்லாகுளம், அவுட் போஸ்ட், ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பல இடங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக இன்று காலையில் இருந்தே அழகர் சுற்றி வருவதால் மதுரை நகர் முழுவதுமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அழகரை கண்டவுடன் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்தா என்ற கோஷத்துடன் அவரை எதிர்கொண்டு அழைக்கின்ற எதிர்சேவை நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது தல்லாகுளம் பகுதியில் இந்த எதிர்சேவை என்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர் நேரடியாக தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலில் இன்று இரவு தங்கிவிட்டு நாளை அதிகாலை ஒரு 5:35 மணி அளவில் இருந்து 5:55 மணி அளவில் மதுரை வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த உச்ச நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதனிடையே இந்த நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து கடந்த 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி மொத்தம் 5 நாட்கள் கிட்டத்தட்ட 170 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. 500 கனஅடி விதமாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது மதுரையை கடந்த 2 தினங்களாக வந்திருந்தாலும் கூட இன்று அதிக அளவு பரவலாக தண்ணீர் தற்போது இந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஏற்பாடுகள் முழுவதுமாக, அதாவது ஆற்றில் இறங்கக்கூடிய ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்ற நிலையில் நாளை அதிகாலை கள்ளழகர் இறங்கிய பின்பு இதனை கண்டு மக்கள் இதை கண்டு ரசித்த பின்பு கள்ளழகர் இங்கிருந்து நேரடியாக சென்று நாளை மறுநாள் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் நிகழ்வு நடைபெற்று அதன் பின்பு மீண்டும் 5ஆம் தேதி அவர் கள்ளழகர் மதுரையில் இருந்து கிளம்பி அழகர் கோயில் செல்கிறார். எனவே இந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த மதுரையினுடைய திருவிழாவாக, சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய திருவிழாவாக கொண்டாடப்படுவதால் மிகப்பெரிய கோலாகலமாக இந்த நிகழ்வு தற்போது மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது.